வணக்கம் நண்பர்களே. ePro 13, 14 and 15 இதில் மூணுமே வந்து ePro உடைய லாஸ்ட் வெர்ஷன்ஸு. இதில் வந்து ePro 15 யூஸ் பண்ணுறவங்க ஓடிபி வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கால் பண்ணுறீங்க. ஓடிபி வந்து வரலை அப்படின்றது எதனால் பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து டவுனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு சிஸ்டமில் ஓப்பன் ஆகி நிற்கிது இல்லையா, அதில் நீங்கள் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ண மொபைல் நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வேறு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஐடி வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓடிபி வராத பட்சத்தில் 2008 அப்படின்ற ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுடைய ஐடி எதுவோ அது எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்லோரும் இந்த ஸ்டெப்பு வந்தவுடனே கரெக்டாக வந்துடுறீங்க. ஆனால் ரெஜிஸ்டர் நியூன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயிலெலாம் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணிவிட்டு, சார் எனக்கு ட்ரையல் வெர்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நிறைய தடவை நான் ரிப்பீட்டடாக இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கவனக்குறைவில் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடி டீஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ என்ன ப்ரொசீஜர்ன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ்க்கெலாம் வந்து உடனே என்ன பண்ண சொல்கிறீங்க, சார் எனிடேஸ்க்கு வந்துடுறீங்களா, எனக்கு இந்த இது போட்டு தரீங்களா அப்படின்றீங்க. எனிடேஸ்க்கு வருவோம், எப்போ கனெக்ட் பண்ணி சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி தருவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ப்ராசஸுமே பண்ணியும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஓகேங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அதே போல் ஏற்கனவே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் எனக்கு வேணும், அதுக்காக எனிடெஸ்க் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்ன ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோ மூலியமாகவும் ஃபாலோ பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பிரிண்டர் செட்டிங்கை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஓடிபின்ற இடத்துல அந்த ஓடிபியை போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல உங்களுக்கு ட்ரூன்னு காட்டும். அதுதான் வந்து உங்களுக்கு ஐடி ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி. அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சிக்கணும். இங்கே நிறைய பேர் ஃபால்ஸு இதெல்லாம் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அப்போ ட்ரூன்ற ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிவிட்டு, நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெஜிஸ்டர் நியூவும் கொடுக்கக்கூடாது, ரெக்வஸ்ட்டும் கொடுக்காதீங்க. அதனால தான் இதுவே வந்து உங்களுக்கு 4 கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆக்டிவேட் என்ற ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணதும் கீ ஆக்டிவேட்டட், தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் வந்துடும். அவ்வளோதான் உங்கள் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எனக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகிடும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவில் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் மேலே உங்கள் மொபைல் நம்பர் காட்டும், பக்கத்தில் ப்ரீமியம் யூசர் அப்படின்ற அந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஐடி ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து செட்டிங்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செட்டிங் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸின்னு வைக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். உங்கள் பிரிண்டரை செலக்ட் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங் வந்து சேவ் பண்ணுவீங்க. இங்கே போயிட்டு மேக்ஸின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணதும் டிஃபால்ட்டாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து நிற்கிது, இப்படி தான் நிற்கிது உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இதிலே போயிட்டு ஆதார் கார்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்குறீங்க, அப்புறம் பிரிண்டரில் வரலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்மளுக்கு பிரிண்ட் வராமல் போகிறதுக்கு காரணன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே மேக்ஸின்னு செலக்ட் பண்ணுறேன். இதே செட்டிங் வந்து கண்ட்ரோல் பேனலில் உங்கள் பிரிண்டர் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது 6x4 மேக்ஸின்ற செட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் அண்டு பிரிண்டர் செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி டிவைஸ் அண்ட் பிரிண்டர் செட்டிங்கில் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதோடைய ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுங்க. தேங்க்யூ.